சிவபெருமான் கேட்கிறார், பெண்ணே நீ இவ்வளவு தர்மத்தோடு நடந்து கொண்டாய், இந்த தொழில் நீசமானது என்றாலும் அதில் ஒரு தர்மத்தை காப்பாற்றினாய், உனக்கு நான் ஏதாவது வரம் கொடுக்க வேண்டும், என்ன வரம் வேண்டுமோ கேள், தருகிறேன். வரம் கேட்கிற போது வாய் குழறி விட்டதால் ஒரு வார்த்தை கேட்டாள். எல்லாரும் எப்படி வரம் கேட்பாங்க? எப்போதும் உன் திருவடி என் தலைமையில இருக்கணும்னு கேட்கணும். உளறலாம் கேட்டுட்டா, எப்போதும் என் காலடி உன் தலைமையில இருக்கணும், எப்போதும் என் திருவடி உன் தலைமையில இருக்கணும், என்னுடைய திருவடி உன் தலைமையில இருக்கணும் அப்படின்னு. சிவபெருமான் சிரிச்சார். அப்புறம் சொன்னார், நீ தெரிஞ்சு கேட்டியோ தெரியாம கேட்டியோ, கேட்ட வரத்தை இனிமே மாத்த முடியாது, உன் காலடி என் மேல இருக்கணும்னு கேட்டிருக்கிறேன். ஐயோ நான் மறந்து போய் கேட்டேன், மாத்திக்கங்க, உங்க திருவடி என் தலைமையில இருக்கணும், அப்பெல்லாம் வரத்தை அமெண்ட் பண்ண முடியாது. நீ கவலைப்படாத, அதனால அடுத்த ஜென்மத்துல தும்பை என்ற பூவாக நீ பிறப்பாய், அந்த தும்பை என்ற பூவை விரும்பி நான் எப்போதும் தலையில் சூடுவேன், தும்பை பூவை உற்றுப்பார், 5 விரல்களோடு ஒரு பாதத்தின் அமைப்போடு அந்த தும்பை பூ இருக்கும், உன் பாதங்களை எப்போதும் விரும்பி நான் தலையில் சூடுவேன் என்று அந்த தும்பையை பூவாக்கி அடுத்த ஜென்மத்தில் சிவபெருமான் சூடினார் என்று கதை முடிகிறது. பரத்தமை என்கிற தொழில் செய்தாலும் அந்த தொழிலை ஒரு தெய்வமாய் கருதி தர்மத்தோடு வாழ்ந்தால் அவள் காலடிகளை கடவுள் சூடிக் கொள்ளுகிறார் என்று கதை எழுதி வைத்த நாடு இந்த நாடு. பார்க்கிறாய் என்பதை பற்றி கவலை இல்லை, அந்த வேலையை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் மிக முக்கியம். அர்ப்பணிப்போடு பார்க்கிறாயா, அதற்குரிய தர்மங்களை பாதுகாக்கிறாயா, அதற்குரிய இயல்போடு நடந்து கொள்கிறாயா, அது முக்கியம் இல்லையா? சென்னையில் ஒரு முறை நான் ரயிலில் பயணம் செய்கிறேன், என் பின்னாலே ரயிலில் இருக்கிற ரயில்வே ஊழியர்கள் பேசிக் கொண்டு வருகிறார்கள். என்ன விஷயம் தெரியுமா? எப்படியெல்லாம் மெடிக்கல் ஏமாற்றி பில் போடலாம், எப்படியெல்லாம் லீவு ஏமாற்றி எடுக்கலாம், என்னென்ன காரியங்கள் தவறாக செய்தால் எப்படியெல்லாம் பணம் பெற முடியும் அரசாங்கத்திடம் இருந்து, அதில் ஒரு PhD செய்திருக்கிறார், எப்படி அரசாங்கத்தை ஏமாற்றி நாம் பணம் பண்ண முடியும் என்று. நான் மிகுந்த வருத்தத்தோடு சொல்கிறேன், இந்தியாவில் ஊழல் இருக்கிறது, இந்தியாவில் நேர்மை இல்லை என்று சொல்லுகிறார்கள், அரசியல் தலைவர்கள் காரணம் என்று சொல்லுகிறார்கள். நான் மறுக்கிறேன். ஆழ்மனதில் இந்தியர்களுக்கு ஒழுக்கத்தை பற்றிய நம்பிக்கை குறைந்து விட்டது, ஆழ்மனத்தில் தர்மத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் இந்தியர்களுக்கு போய்விட்டது. அதனால் தான் தர்மம் இல்லாதவர்களையே மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு காரணமே ஆழ்மனதில் அவர்களுக்கு ஊழல் பழகி போன விஷயமாக மாறி போய்விட்டது. நேர்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. நாம் தலைவர்களை மட்டும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது, எல்லார் மனதிலும் இந்த மாற்றம் வந்தால் மட்டும்தான் இந்த நாடு வளமடைய முடியும். வளமான நாட்டில் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீர்கள், ஆனால் நானோ என்னுடைய நாட்டை மீண்டும் வளமான நாடாக மாற்றுவதற்கு நீங்கள் தவம் செய்யுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாட்டை மீண்டும் அறத்தாலும் தர்மத்தாலும் பலப்படுத்துவது எப்படி என்று யோசியுங்கள். ஒரு நேர்மையான தூய்மையான இந்தியா உருவாக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் செய்யும் தொழிலை கடவுளாக நினைக்கிற உணர்வு இந்தியர்களுக்கு வந்தாக வேண்டும். செய்யும் தொழிலே தெய்வம்.